பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது வென்ச்சூர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்கறாங்க. அதாவது ரீசனிங்ல இந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுல இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்ல ஒழுங்குபடுத்தலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல வென்ச்சூர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 லெட்டர். அப்ப 7 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க. இங்க இ மட்டும் 2 டைம் வருது. அப்ப வகுத்தல்ல 2 ஃபேக்டோரியல். எக்ஸாம்பிளுக்கு இப்ப n 2 டைம் வந்துச்சுன்னா அகைன் பெருக்கல் போட்டு 2 ஃபேக்டோரியல், இன்னும் 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் வேற எதுவும் பாருங்க ரிப்பீட்டா வரல. ஸோ அப்ப 7 ஃபேக்டோரியல் ஏற ரிபேஸ்ல 1 வரைக்கும் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிபேஸ்ல 1 வரைக்கும் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 2520. ஸோ அப்போ வென்ச்சூர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமாக 2520 வெவ்வேறு வழியில் எழுதலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஸ்ட்ரெஸ் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.